நாங்கள் இப்போ கோப்பாயில் நிற்கிறோம். இன்றைக்கு மாவீரர் தினம். கனகபுரம் போகிறதான் திட்டமாக இருந்தது. ஆனால் ஒன்றும் செய்ய இயலாது. காலையிலேருந்து நிறைய பேர் அழைப்படுத்தார்கள். இந்த வெள்ள நிவாரணம் அது சார்ந்திருக்கக்கூடிய அந்த வேலைகளுக்கு அதெல்லாம் ஓடி முடிச்சு நேரத்தை பார்த்தா நேரம் மட்டுமட்டா அங்கே போகக்கூடிய வாய்ப்பை இல்லை. எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய கோப்பாய் துயிலும் இல்லதை தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த முறை இங்கே இருக்கக்கூடிய நினைவேந்தலை பிடிக்கணும்னு சொல்லி காட்டுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. ஆனால் இது துயிலுமில்லம் இருக்கக்கூடிய அந்த இடம் கிடையாது. அந்த துயிலுமில்லம் இருக்கக்கூடிய இடத்துக்கு மேலே ராணுவ காவலர் இப்போ இருக்குது. அதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு தனியான காணியில் இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பாடு செய்து நடக்கிறது. என்ன நடக்குது எப்படி இருக்குது என்றதை இந்த காணொலியில இன்றைக்கு நான் பதிவு செய்கிறேன். துயிலுமில்லத்துக்கு போகக்கூடிய அந்த பாதையை மஞ்சள் சிவப்பு கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. மீன்குமிழ்களும் அதற்கேற்றது போல இந்த பகுதியிலே பொருத்தி இருக்கிறார்கள். துயிலுமில்லத்துக்கு வெளியே நிறைய பேர் இதுல காத்திருக்கிறார்கள். வீதியும் சன நெரிசலோடு இருக்கிறது. மரணத்தை வென்ற மாவீரர்களை நினைவு கூறும் நேரம் இது. அன்பு தமிழ் சொந்தங்களே, மாலை 6:05 மணிக்கு ஒளி எழுப்பப்படும். 6 மணிக்கு அகவணக்கம், 6-7 மணிக்கு பிரதான சுடர் ஏற்றப்படும். சம நேரத்தில் அனைத்து சுடர்களும் ஏற்றப்படும். அற்புதமானவர்களை நினைவு கூறும் நேரம் இது. நெருப்பாற்றில் குளித்தவர்களை நினைவு கூறும் நேரம் இது. வரலாற்றில் நிலைத்த மாவீரர்களை நினைவு கூறும் நேரம் இது. மரணத்தை வென்ற மாவீரர்களை நினைவு கூறும் நேரம் இது. மாலை 6:05 மணிக்கு ஒளி எழுப்பப்படும். 6 மணிக்கு அகவணக்கம், 6-7 மணிக்கு பிரதான சுடர் ஏற்றப்படும். சம நேரத்தில் அனைத்து சுடர்களும் ஏற்றப்படும். பிரதான சுடரினை தமிழ் தேசத்தின் விடுவிற்காய் தங்களை ஆகுதியாக்கி தமிழ் தேசத்திற்காய் தங்களை அர்ப்பணித்த மாவீரன் கூத்தரசன் மற்றும் அமிதினியன் ஆகியோரின் தாயாரான பாலசுப்பிரமணியம் நவலேஸ்வரி அவர்கள் பிரதான சுடரை ஏற்ற சம நேரத்தில் மாவீரர்களுக்கான ஏனைய சுடர்களும் ஏற்றப்படும். மாவீரர்கள் நிலமிழந்த வேளை, மொழி பறித்த வேளை, எம்மின பெண்களும் குழந்தைகளும் நிம்மதி இழந்த வேளை, மாற்றான் கால்பட்டு எம்மினம் அழிவடைந்த வேளை, இனமானமே பெரிதென்று தம்மை ஆகுதியாக்கிய எங்குலசாமி இவர்கள் ஒரு தேசிய இனம் தனக்கான எல்லாவித உரிமைகளுடன் கூடிய ஒரு தாயகத்தை அடைய வேண்டும் என்பதற்காய் கொள்கை இலக்கான மண்ணின் விடுதலையை அடைய தலைவன் வழி நின்று தம்மை ஆகுதியாக்கிய குலசாமி இவர்கள் தமிழ் தாயகத்தை காண விதையாய் விழுந்தவர்கள் மாவீரர்கள். இவர்கள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டவர்கள். உலகம் இதுவரை கண்டிராத வீரத்திற்கும் அறத்திற்கும் சான்றாயானவர்கள் மாவீரர்கள். தமிழர் தாயகம் என்பது வெறும் நிலப்பரப்பு அல்ல. தமிழர் தாயகம் என்பது வெறும் நிலப்பரப்பு அல்ல. அது ஒரு கனவு தேசம். ஏற்ற தாழ்வுகளற்ற அனைத்தும் தாய்மொழியில் அமைந்த தற்சார்பு பொருளாதார வாழ்வோடு கூடிய பாதுகாப்பான வாழ்வு என தலைவன் காட்டிய வழியில் விடுதலை பயிர்களாய் விதைக்கப்பட்டவர்கள். தமிழ் தேசம் கருகிவிடக் கூடாது என்பதற்காய் கருக விடாமல் தம்மை கருக்கி காத்தவர்கள் நம் மாவீரர்கள். அத்தகைய மாவீர தெய்வங்களின் ஈக திருநாள் மாவீரர் நாள். இந்நாள் வெறுமனே அழுது புலம்பும் நாள் அல்ல. அது தமிழர் தாயகம் விடுதலை பெற ஆர்ப்பரித்து எழுந்த 1000 மாவீரர்களை நினைவு கூறும் புனித நாள். படை முடிக்க படை நடத்தி தாயக விடுதலை என்கின்ற ஒற்றை இலக்கிற்காய் குருதி சிந்தி வீரை விலையாக கொடுத்து வீரத்தின் இலக்கணமான மாவீரர்கள் நம் நெஞ்ச முழுக்க நிறைகின்ற உணர்ச்சி நாள். ஏகாதிபத்திய காரிருளை நீக்க தங்களையே தந்த நம் குலம் சாமிகளான மாவீரர்களை இந்த கார்த்திகை மாதத்தில் நாம் நினைவில் கொடுத்து எதிர்கால கொள்கை பாதைக்கு வழிகாட்டுகின்ற திரு விளக்குகளாக அவர்களை எண்ணி போற்றி வணங்குகின்ற ஒரு நாள். கொட்டும் மலையிலும் எங்கள் குல சாமிகளுக்கு விளக்கேற்றி அஞ்சலிக்க வந்திருக்கின்றோம். அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, தாங்கள் மலர் சூட்டி
தாயக விடுதலை என்கின்ற மகோன்னதமான கனவுக்காக தன்னுயிர் தந்த புனிதர்களை போற்றி புகழும்
சத்தியம் செய்கின்றோம். உங்கள் கல்லையிலும் கைகளை சத்தியம் செய்கின்றோம். அல்லவை காரமும் உங்களின் வாசனை அன்றுமே வணங்குகின்றோம். ஆவரும் கோவிலும் கடலை வேதிலும் சந்ததி தோன்றாது. ஆவரும் கோவிலும் கடலை வேதிலும் சந்ததி தோன்றாது. எங்கள் தாயகம் வரும் வரை தாவிரும் துளிகளில் பாவங்கள் தீராது. எங்கள் தாயகம் வரும் வரை தாவிரும் துளிகளில் பாவங்கள் தீராது. எங்கே எங்கே ஒரு கரம் துளிகளை எங்கே தலைவரின் பாதையில் தமிழினம் உயிர்த்தது தனியான தலைவரும் பாதையில் தமிழினம் உயிர்த்தது தனியான சென்றுடுவோம். எந்த இளைஞரும் போதிலும் நிமிடுவோம். இதனுடன் வென்றிடுவோம். எந்த இளைஞரும் போதிலும் நிமிடுவோம். இதனுடன் வென்றிடுவோம். எங்கே எங்கே செல்வம் பொய்களை
கனவுடன் காவிலை தழுவிய கண்ணில் நீ துளி கோர்க்கும் நிலவது தேற்றும் நெஞ்சில் நெருப்பின வீரரை மண்ணுக்குள் அந்த நெஞ்சிலே பூத்தொடர் கனவினை உள்ளத்திலே வளர்த்தோம் கண்ணுக்குள்ளே வைத்து காத்திரும் வீரரை மண்ணுக்குள்ளே நெஞ்சிலே பூத்தொடர் கனவினை உள்ளத்திலே வளர்த்தோம் கல்லறை வாழ்ந்திடும் வல்லவரே கண்ணுக்குள்ளே வைத்து காத்திரும் நீரை மண்ணுக்குள்ளே அந்த புண்ணிய நெஞ்சிலே கூற்றதொரு கனவிலே இல்லத்திலே வர காலத்தின் திருநாள் கார்த்திகை காலத்தின் திருநாள் கார்த்திகை எங்கள் மாதவனாளவும் கார்த்திகை கார்த்திகை வாத கருப்பு இந்த கார்த்திகை வாத நெருப்பு கார்த்திகை வாத கருப்பு இந்த கார்த்திகை வாத நெருப்பு கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே வீரைத்தோ அந்த புண்ணிய நெஞ்சிலே பூத்ததொரு கனவினை எண்ணத்திலே வளர்த்தோ கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே வீரைத்தோ அந்த புண்ணிய நெஞ்சிலே பூத்ததொரு கனவினை எண்ணத்திலே வளர்த்தோ அந்த கல்லறை வாழ்ந்திடும் வலியவரே உம்மை கைவளம் கொள்ளோம் கண்டிரப்பி மெல்லிய புன்னகை நீகங்களே உம்மை சொந்தங்கள்
காத்திடும் வீரரை வண்ணத்துள்ளே வீரைத்தோ அந்த புண்ணிய நெஞ்சிலே பூத்ததொரு கனவினை எண்ணத்திலே வளர்ந்தோ வண்ணத்துள்ளே வைத்து காத்திடும் வீரரை வண்ணத்துள்ளே வீரைத்தோ அந்த புண்ணிய நெஞ்சிலே பூத்ததொரு கனவினை எண்ணத்திலே வளர்ந்தோ இந்த காலவரை எங்கள் வீரர்களை கொலை கொடுப்பதை வீரம் இது மாவீரர் பாதங்கள் நடக்கூடும் பாதம் எழுத தமிழா வீரர் தந்தகம் மனதோடு எங்களிடம் விடுதலை வரும் வரை தொடர்ந்திடும் மீகம் வாழ்கின்ற காலம் வரை வாழ்த்துங்கள் வீரர்களை இதற்கென உயிர் கொடை கொடுப்பது தெய்வீகம் உங்கள் புத்துடன் சத்தியம் சாத்தித்த உத்தவரே சரித்திரம் சத்தியம் காத்தித்த உத்தவரே சரித்திரம் மலர்தோடி துணிகின்ற வீரர் உங்கள்